குட் மார்னிங் ஐடியா மாணவர்களே. இன்றைக்கு காமர்ஸ் காமர்ஸ் படிப்பை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதை படிப்பதனால நமக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அவசியம் ஏன் இருக்கிறது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டு முன்னேறுவோம். அதனால்தான் நான் இதை அடிப்படை கணக்கியல் வகுப்பு அறிமுகம் என்று சொல்கிறேன். அதற்கு பிறகு இதில் உள்ள சுருக்கத்தை நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்வேன். அதனால நீங்கள் இதை நோட்ஸ் படித்து பழகிக் கொள்ளுங்கள். படிப்பதனால் என்ன நடக்கும் என்றால், இதில் உள்ள முக்கியமான விஷயங்கள் உங்கள் பிராந்திய மொழியிலும் இருக்கும். இப்போது உங்கள் பிராந்திய மொழியில் ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள சிரமம் ஏற்பட்டால், உங்கள் பிராந்திய மொழியிலும் கூட கூடுதல் படிப்பு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அதனால் முழுமையாக விரிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே கவனமாக படியுங்கள். இதை நீங்கள் பின்பற்ற முடிந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நடைமுறை கணக்காளர் ஆகிவிடுவீர்கள். ஏனெனில் கணக்காளர் என்ற வரையறை நம் புத்தகங்களில் இல்லை. புத்தகங்களில் வரையறை இல்லை என்றால் வரையறை இருக்கிறது. ஆனால் கணக்காளராக நீங்கள் செயல்படுவதற்காக அந்த நடைமுறை வரையறை இல்லை. நடைமுறை வரையறை என்றால் என்ன? நீங்கள் கணக்காளர் என்றால் அவர் ஒரு வியாபாரிக்கு தேவையான நிதி அறிக்கைகளை தயாரிக்கவும் அந்த அறிக்கைகளை மேலாண்மைக்கு விளக்கவும் திறன் கொண்டவராக இருக்க வேண்டும். பிஎன்யூ அதிகாரிகளுக்கு, வங்கியாளர்களுக்கு மற்றும் யாருக்கு வேண்டுமானாலும் அவை தேவையானவர்கள். அவர்களுக்கு அவற்றை வழங்க முடியும். அவர்களுக்கு வழங்கும் அறிக்கைகள் வெறும் சாகுபடி மாதிரி இல்லாமல் அவர்கள் சந்தேகங்களை தீர்க்கும் திறமை கொண்டவராக இருக்க வேண்டும். அவன்தான் கணக்காளர். ஆனால் இன்று இந்தியா முழுவதும், ஒரே மாநிலத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் 98 முதல் 90% இப்படியே நடக்கிறது. அதாவது கணக்காளர் என்ற பதவியுடன் ஒரு டேட்டா ஆபரேட்டராகவே தொடர்ந்து பணியாற்றுகிறார். டேட்டா ஆபரேட்டராகவே இருந்தால் அவர் வணிகத்தின் எதிர்காலம் அல்லது தற்போதைய நிலை எதுவும் அறிய வாய்ப்பு இல்லை. எப்போது அந்த வணிகம் எவ்வளவு காலம் நிலைத்திருக்கும், எப்போது மூடப்படும் என்பதையும் அறியாத நிலைமையில் இருக்கிறார். ஆனால் தெரிந்த நிலைமையில் இருப்பது ஒரு கணக்காளர் மட்டுமே. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக அகாடமிக் அடிப்படையிலான பாடநெறியில் நாம் என்ன படித்தோம்? இன்டர்மீடியட்லேயே நீங்கள் ஒரு கணக்கியல் சுழற்சி அடிப்படையில நம்ம கணக்கு புத்தகங்களை எழுதி இறுதிப்படுத்தலும் செய்தோம். அந்த கணக்கு புத்தகங்களில் என்ன இருக்கிறது? கணக்கியல் சுழற்சி மூலம் என்றால் நமக்கு மக்களுக்கு செய்தேன் என்றால் நிதி நிகழ்வுகளை பதிவு செய்த பிறகு லெட்ஜர் போஸ்டிங் என்பது அதே தரவுகளை ஒரு காலத்துல புத்தகத்திற்கு மாற்றுவது, அதன் பிறகு அதற்கு சமநிலை வைப்பது, பிறகு ட்ரையல் பேலன்ஸ் வைப்பது. ட்ரையல் பேலன்ஸ் என்றால் என்னவென்றால், ட்ரையல் என்பது சோதனை. அதாவது நாம் கணக்குகளை சரிபார்க்கும் போது ஏதேனும் தவறுகள் உள்ளனவா என்று பார்க்கும் ஒரு சோதனை. கணக்கில் உள்ள எண்கள் சரியாக உள்ளனவா, பிழை இல்லாமல் உள்ளதா, கணித பிழைகள் இல்லையா என்பதை அறிய ஒரு ட்ரையல் பேலன்ஸ் வைக்கப்படுகிறது. அந்த ட்ரையல் பேலன்ஸ் சரியாக இருந்தால் அந்த சரியான தரவுகளை ஒரு திறமையான கணக்காளர் எடுத்து அதை லாப நஷ்ட கணக்கு மற்றும் சமநிலை பட்டியலாக தயாரிப்பார். ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், கணக்காளர்கள் படித்த கல்வி. நீங்கள் ஜூனியர் கணக்காளர் மற்றும் தரவு ஆபரேட்டராக பணியாற்றுகிறீர்கள். உங்கள் கல்வி ஒரே மாதிரி தான். கல்வியில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஆனால் உண்மையில் உங்களை விட மேலான பதவியில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த நிலைக்கு செல்லாததற்கான சில காரணங்கள், உங்கள் தவறுகளும் உள்ளன. ஏனெனில் எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைத்து விட்டது என்று நினைத்துக் கொள்கிறோம். ஏற்கனவே நான் அந்த 100க்கு மேலே செல்லும் போது ரிஸ்க் அதிகமாகிறது. எனக்கு வேலை நேரம் அதிகரிக்கும், பொறுப்பும் அதிகரிக்கும் என்பதால் நாம் தவிர்த்து விடுகிறோம். இது ஒரு காரணம். ஆனால் பிறகு உங்களை விட மேலான நிலையில் இருப்பவர் உங்களை மேலே கொண்டு வருவதால் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் சொல்லி உங்களிடம் செய்ய வைக்காமல் இருப்பது. அதனால் என்ன ஆகும் என்றால், நீங்கள் நாளை காலை அவர் சீட்டை பிடித்து அந்த நிலையை பெறுவார் என்பதால் அவர் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார். ஆனால் என் கல்வி மற்றும் பயிற்சி காரணமாக உங்களுக்கு எந்த விதமான குறைகள் இருக்காது. ஏனெனில் நாம் டாலி என்ற அதிசயமான கணக்கியல் பேக்கேஜ் மூலம் கணக்குகளை கற்றுக்கொள்கிறோம். இது கைமுறையாக நீங்கள் செய்ய வேண்டிய போட்டிகள் இதில் இருக்காது. சிஸ்டம் வழங்குவதால் இவர்கள் தேவையான நிதி அறிக்கைகளை தயார் செய்து அதை வழங்குவார்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதாவது அதை நாம் தயாரிக்க அக்கவுண்டிங் பேக்கேஜ்களை பயன்படுத்துகிறோம்.
இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னால், இப்போது அக்கவுண்டன்ட் டேட்டா ஆபரேட்டர் என்ற ஒரு நிலை அதிகரித்து விட்டது. இங்கே கோடு இல்லை, இங்கே குறுக்கு கோடு இல்லை என்பதால் நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அக்கவுண்டிங் பேக்கேஜை முழுமையாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவர்கள் உங்களை இன்ஸ்டிடியூட்டில் சேர்த்து ஏதோ கற்றுக் கொடுக்கிறார்கள், நீங்கள் வெளியே வருகிறீர்கள் என்பதல்ல. அது உங்கள் எதிர்காலத்திற்கு நாளை காலை உதவும். இது உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். உங்களை ஒரு நல்ல பாதையில் அழைத்து சென்று வழி நடத்தி ஒரு சிறந்த இடத்தில் அமர வைக்கும் அளவுக்கு அற்புதமான பாடம் இது. கணக்குகள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஏனென்றால் இது நிதி, ஃபைனான்சஸ் மீது அடிப்படையாக அமைந்த ஒரு மிக முக்கியமான பாடம். கணக்கியல் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உங்களுக்கு முக்கியம். கணக்கியல் இல்லாமல் எந்த நிறுவனமும் இயங்காது. சிறியவரும் பெரியவரும் இயங்க முடியாது என்பது உண்மை. அதனால் கணக்காளர் என்பது ஒரு மலர் செடியைப் போல எப்போது பார்த்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்க 100% வாய்ப்பு இருக்கும். எனவே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இந்தியாவில் எங்கும் கிடைக்காத அற்புதமான கல்வியை உங்கள் முன் வைக்கிறேன். இந்த அற்புதம் என்னவென்றால், இதில் லெட்ஜர்களின் குழுவாக்கம், குரூப்பிங் ஆஃப் லெட்ஜர்ஸ் என்ற ஒன்று இருக்கும். குழுவாக்கம் என்றால் என்னவென்றால், நீங்கள் சாதாரணமாக அகாடமிக் பாடநெறியில தெரிந்திருப்பது என்னவென்றால், அகாடமிக் பாடநெறியில அதுல நீங்க பர்சனல் அக்கவுண்ட், ரியல் அக்கவுண்ட், நாமினல் அக்கவுண்ட் ஆகியவற்றை படித்து அதன் மூலம் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டன்சி என்றால் டெபிட், கிரெடிட் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து அதன்படி பதிவுகளை என்ட்ரிஸ் பதிவு செய்தீர்கள். அப்போது ஆனால் இன்றைக்கு அதுக்கு மேல் நீங்கள் எதையும் செய்யவில்லை. ஆனால் நீங்கள் தினமும் இதை செய்தீர்களா? ஒரு அக்கவுண்டன்ட் என்ற நபரை வைத்து அதில் லயபிலிட்டிஸ், அசெட்ஸ் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு, இல்லையெனில் பர்சனல் அக்கவுண்ட்ஸ், ரியல் அக்கவுண்ட்ஸ் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு, பெற்றோர்களின் ஹீட் அல்லது நான் அக்கவுண்ட் எடுத்துக்கொண்டு, ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்டில் அவற்றை இடம் மாற்றி ஒரு ரிப்போர்ட் தயாரித்து அந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பித்து, ஆஹா, எங்கள் அக்கவுண்டன்ட் சார் மிகவும் நல்லவர் என்று நினைத்தீர்கள். ஆனால் அதன் தரவு வேலை செய்தது நீங்கள்தான். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு கணினி கணக்கியல் முறையில் அப்படியான படங்கள் எதுவும் இருக்காது. நீங்கள் எந்த வகையான கணக்கியல் சுழற்சி, அக்கவுண்டிங் சைக்கிள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதில் முதல் அம்சம் என்னவென்றால் பொதுமைப்படுத்தல், அதாவது நிதி நிகழ்வுகளை பதிவு செய்வது. நீங்கள் நிதி நிகழ்வுகளை பதிவு செய்யும் போது டெபிட், கிரெடிட் ஆகியவற்றை பதிவு செய்கிறீர்கள். அந்த பதிவில் ஏன் டெபிட் செய்கிறீர்கள்? அது சொத்தா அல்லது செலவா என்று கவனித்து செய்கிறீர்களா? கிரெடிட் என்பது வருமானம், மூலதனம் அல்லது கடன்களா? இந்த வகையில் நீங்கள் கவனிப்பதையே குழு என்று அழைப்பார்கள். இது எந்த வகைக்கு சேர்ந்தது என்று சரியாக வகைப்படுத்த முடிந்தால் சிஸ்டம் தானாகவே அதை தனித்துவமாக சரியான இடத்தில் வைத்திருக்கும். அந்த உருப்படி தானாகவே சரியான இடத்தில் இருக்கும். நீங்கள் அதை பேலன்ஸ் ஷீட்டாக எடுத்துக்கொள்கிறீர்களா? ட்ரையல் பேலன்ஸ் எடுத்து அந்த ட்ரேடிங் அக்கவுண்ட் அப்போது சரியான இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. நீங்கள் உடனடியாக சாதாரணமாக கைமுறையில் கணக்கெடுப்பதை செய்வீர்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த அகாடமிக் பாடநெறிகள் என்ன? ஏதாவது ஒரு நிதி அறிக்கை தயாரிக்க வேண்டும் என்றால், பேலன்ஸ் ஷீட் அல்லது லாபம் மற்றும் இழப்பு கணக்கு எதையாவது தயாரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இவையெல்லாம் செய்து ஒரு வாரம் நேரம் கேட்டு அதை இறுதிப்படுத்துவீர்கள். ஆனால் அவசரமான சூழ்நிலைகளிலே நீங்கள் எந்த தரவையும் வழங்க முடியாமல் போவீர்கள். ஏனென்றால் உங்களிடம் எந்த வகையான நமக்கு அந்த நேரத்தில் இருக்கும் மன அழுத்த மேலாண்மை சரியாக இருக்காது. ஆனால் கணக்கீட்டில் அப்படி எதுவும் இருக்காது. கணினி கணக்கீட்டில் பார்ப்பதற்குள் அற்புதம் என்னவென்றால், நீங்கள் எந்த நேரத்திலும் 15 நாட்கள் கணக்கு எழுதுங்கள், 10 நாட்கள் கணக்கு எழுதுங்கள். இன்று வரை என் நிலை என்ன, என் பைலன்ஸ் ஷீட் நிலை என்ன, என் ட்ரையல் பைலன்ஸ் என்ன, அப்புறம் எனக்கு பெற வேண்டியவை எத்தனை, கொடுக்க வேண்டியவை எத்தனை, என் கேஸ் பைலன்ஸ், என் ஸ்நாக் பைலன்ஸ் எவ்வளவு, எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாமே நமக்கு தெரியாதது எதுவும் இருக்காது. அற்புதமான பேக்கேஜ். அதற்கு மேலாக ஏயும் சேர்க்கப்பட்டிருப்பதால் ஏயிலிருந்து நீங்கள் எந்த விதமான பதில்கள் பெறுகிறீர்களோ அதே பதில்கள் இதில் கிடைக்கும். அதுவே அற்புதம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதம் அது. ஆகவே கணினி கணக்கீட்டின் மூலம் இன்று உங்களுக்கு எந்த விதமான அபாயமும் இல்லை. இன்று கணக்கீட்டு சைக்கிளில் 7 அம்சங்கள் இருக்கும். ஜர்னலைசேஷனில் இருந்து ஃபைனலைசேஷன் வரை 7 படிகள் உள்ளன. இங்கே 7 நிறுவனங்களை கொடுக்கவும் ஒவ்வொரு படிக்கும் 1 ஓட்டு மட்டுமே.
அந்த ஒரு படி மூலம் நீங்கள் தேவையானதை உருவாக்கிக் கொள்ள முடியும். நிச்சயமாக நீங்கள் அதை அடைவீர்கள். ஏனெனில் ஒரு அக்கவுண்டிங் பேக்கேஜ் கற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்களுக்கு அடிப்படை விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஏனெனில் அடிப்படைகளின் மீதுதான் கோடிங் செய்யப்பட்டு ஒரு சாப்ட்வேர் உருவாக்கப்பட்டுள்ளது. அதுவே தவிர இது ஒரு பாடம் அல்ல. டாலி என்பது ஒரு கருவி, அது ஒரு பாடம் அல்ல. அது உங்களுக்கு பாடத்தை வெளிப்படுத்தாது. காமர்ஸ் பாடத்தை வெளிப்படுத்தும் வகையில் இல்லை. கருவி என்றால் எளிமைப்படுத்தி நீங்கள் விரைவாக உங்கள் ரிப்போர்ட்களை வழங்கும் திறன் கொண்டது. அதுவே ஒரு அக்கவுண்டிங் பேக்கேஜ். அதில் பல வகையான அக்கவுண்டிங் பேக்கேஜுகள் உள்ளன. ஆனால் அவற்றில் எல்லாவற்றிலும் டாலி முதன்மையானது. அதனால என்னன்னா, இது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பேக்கேஜ். அர்த்தங்களை உங்கள் முன் கொண்டு வந்து வைக்கிறோம் என்பதால நீங்கள் எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு இதில் அனைத்தும் கிடைக்கும். விரிவாகவும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட வகுப்பில் விரிவாகவும் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையையும் நான் நேரடியாக அல்லாமல் அதை ஒவ்வொரு கட்டத்திலும் சந்தேகம் இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக விளக்குவேன் என்று உத்தரவாதம் அளிக்கிறேன். அதனால் என்னவென்றால், டாலி அக்கவுண்டிங் கற்றுக்கொள்வது என்பது மிகவும் அவசியம்தான். இப்போது இந்த காலத்துல மிகவும் அவசியம் என்பதால டாலி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் காமர்ஸ் பட்டதாரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாலி என்பது ஒரு பயனர் நட்பு மென்பொருள். இது உலகிலேயே மிகவும் எளிமையான பேக்கேஜ். யாராக இருந்தாலும் இதை இயக்க முடியும். இதன் முடிவுகளை எப்போது வேண்டுமானாலும் பெற முடியும். அதேபோல் மேலாளரும் கணக்காளரும் முடிவுகளை உடனே தெரிந்து கொள்ளலாம். மேலும் எவ்வளவு ஆழமாக வேண்டுமானாலும் இதை பார்க்க முடியும். இது உங்களுக்கு உங்கள் அறிக்கைகளுக்கான ஒரு கட்டுப்பாட்டு புள்ளியாக இருக்கும். எப்போது வேண்டுமானாலும் கணக்கியல் அறிக்கையின் சரியான வரையறை என்னன்னா கணக்கியல் அறிக்கை. இது உண்மையில ஒரு வணிகருக்கு நண்பனாக இருக்கும். இது ஒரு வழிகாட்டியாக செயல்படும் ஒரு வணிகருக்கு. எப்போதும் உங்களுக்குள் வரவேண்டிய மாற்றங்களை எல்லாம் இது காட்டும். அதனால் கணக்கியல் தொகுப்பை ஒரு நண்பராக நீங்கள் பார்க்க வேண்டும். அதை ஒரு நண்பராக நீங்கள் நடத்த வேண்டும். நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். உதவி பெறுங்கள் இதிலிருந்து. கணக்கியல் தொகுப்பு இது உங்களுக்கு ஒரு உதவியாளராக இருக்கும். அதனால நீங்கள் கவனமாக இருந்தால் நான் சொல்லும் பயிற்சியின் மூலம் நீங்கள் அற்புதங்களை உருவாக்க முடியும். நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் செல்ல முடியும். இது எல்லாம் மிகவும் எளிது. அதனால இப்பொழுது நான் சொல்லப் போகும் விஷயம் என்னென்னால், கணக்கியல் தொகுப்பை எளிதாக நான் விளக்கி ஒவ்வொரு அம்சத்தையும் தெளிவுபடுத்துவேன். அப்புறம் இந்தியாவில் யார் தொடங்கினார்கள்? நான் தொடங்கினேன். நான் நேர்ல செய்தேன். குழுவாக்கத்தை குரூப்பிங்ல புதுப்பிக்கலாம். குழுவாக்கம் புதுப்பிப்பதன் அர்த்தம் இது எந்த வகைக்கு சேர்ந்தது என்பதை குறிப்பிடுகிறது. இது லயபிலிட்டிஸ், அசெட்ஸ், செலவுகள் அல்லது வருமானம் ஆகியவற்றில் ஒன்றாகும். அடுத்து டெபிட் ரேட்டில் இன்று கூட ஒரு குழப்பம் உள்ளது. வரலாற்று வகுப்பில் 1994 கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் உருவாக்கப்பட்டன. பின்னர் மாடர்ன் கிளாசிபிகேஷன் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்டது. 11ஆம் வகுப்பில் நான் ஒரு எளிய பட்டியல் முறையில் டெபிட் மற்றும் கிரெடிட் ஆகியவற்றை உருவாக்கினேன். அது முழுவதும் உங்கள் மெட்ரோ அல்லது உங்களுக்கு வழங்கப்பட்ட மெட்டீரியலில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து செல்லுங்கள். ரீட்ஸே ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுக்கப்படுவதால் நாங்கள் மிகவும் எளிமையான மற்றும் தெளிவான வழிமுறைகளை முன்பே வகுத்துள்ளோம். இன்று நீங்கள் ஒரு டாலியை பயன்படுத்தி கொண்டு அல்லது மற்றொரு டாலியை துணையாக கொண்டு நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் என்றால், ஹாய்டர் அவர்கள் செய்த கடினமான வேலைகள் அனைத்தையும் உங்களாலும் மிகச் சுலபமாக செய்து முடிக்க முடியும். ஆவுட்டர் அவர்கள் எவ்வாறு மற்றவர்களுடன் இவ்வளவு திறம்பட போட்டி போடுகிறாரே, அவர் எப்படி டாக்ஸேஷன் முறைகளை இவ்வளவு துல்லியமாக குறைக்கிறார் என்பதை பாருங்கள். அது கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு சிறந்த அறிவை வழங்கும் என்பதால் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் இதை நிச்சயமாக பயன்படுத்த முடிந்தால் உங்கள் தேவைகள் உங்களுக்கு தெரியும். ஸ்கூட்டியில் செல்லும் போது 130 லெட்ஜர்கள் நேரடியாக வழங்கப்பட்டால் அது டைரக்ட், இல்லையெனில் இன்டைரக்ட். உற்பத்தியில் டைரக்ட் மற்றும் சாதாரண விஷயங்களில் இன்டைரக்ட் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் இது உறுதிப்படுத்தப்பட்டு மற்றொன்றில் விரிவாக்கப்படுகிறது. இது ஒரு வகையில் இருக்கலாம், ஆனால் வேறொரு வகையில் இருக்காது. ஒரு இடத்தில் அது வருமானமாகும், இன்னொரு இடத்தில் அது செலவாகும். எனவே
எல்லா வகைகளும் அதன் இயல்பை பொறுத்து அதன் வடிவத்தை மாற்றிக்கொள்கின்றன. அதனால் லெட்ஜர்களை குழுவாக்குவது மட்டுமே உங்களை ஒரு சிறந்த கணக்காளராக உருவாக்க முடியும். இந்தியா முழுவதும் நீங்கள் எந்த மாநிலத்திற்கோ எந்த நகரத்திற்கோ சென்றாலும் எங்கும் இந்த குழுவாக்கும் காம்பினேஷன்கள் டிஜேசி இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறதில்லை என்று நான் சொன்னேன். ஏனென்றால் தொடர்புடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும், அந்த தமிழ்நாட்டிலிருந்தும், அந்த கர்நாடகத்திலிருந்தும், அந்த மகாராஷ்டிரத்திலிருந்தும், இந்த ஒடிசாவில் இருந்தும் கூட எனது அருகில் சிறப்பு பயிற்சி பெறவே வந்தார்கள். அவர்கள் பயிற்சி பெற்றார்கள். அவர்கள் சொல்வது, எங்கள் ஊரில் எங்கும் இதைப்போல் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இதை உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள வந்தோம். இவ்வளவு தூரம் வந்தோம் என்றார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டு திரும்பிச் சென்றார்கள். லெட்ஜர்களின் குழுவாக்கம், குரூப்பிங் ஆஃப் லெட்ஜர்ஸ் மட்டும்தான் உங்களை எங்கோ ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று அமர்த்த முடியும். அது உங்களை ஒரு சரியான கணக்காளர், பெர்ஃபெக்ட் அக்கவுண்டன்ட் ஆக மாற்றும். அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த குழுவாக்கத்தை நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கொண்டால்தான் அது சாத்தியம். அதுக்கு தேவையில்லை. அடுத்து டெபிட் பிரைவேட் என்றால் ஜெனரலைசேஷன் ஓசிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் என்றால், பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அது உங்களை தவறு செய்ய விடாது. ட்ரையல் பேலன்ஸ் இங்கு இருக்காது. ஏனெனில் ட்ரையல் பேலன்ஸ் தேவையானது. இங்கு ஏன் இருக்காது என்றால், இங்கு ட்ரையல் பேலன்ஸ் தேவையே இல்லை. ஏனெனில் அரிதோமெடிக்கல் எக்ரசி 4 நாட்கள் எடுத்தால் 2 வேண்டும் என்றால் 4வது ரசீதில் இருக்கும் 2 செலவுகள். அப்படின்னா 2 பேலன்ஸ் இருக்க வேண்டும். 2 கூட 2 கொடுக்க கூடாது. 4 சேர்த்து எழுத வேண்டும். அதனால இங்க எப்படி இருக்கும்? ஒரு டெபிட். நீங்கள் ரூபாய் 4 கொடுத்தால் செலவு ரூபாய் 12 என்று எழுதினால் தானாகவே பேலன்ஸ் ரூபாய் 2 ஆக வர வேண்டும். இல்லையெனில் அது சரியாக இருக்காது. ஏனெனில் டெபிட் எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவு கிரெடிட் இருக்க வேண்டும். கணக்கியல் விதிகளின்படி இதில் என்ன இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் டெபிட் எழுதும்போது சிறிது குறைவாக எழுதினாலும் அது அனுமதிக்காது. உங்களை உங்களாக பாதுகாக்க அனுமதிக்காது. அதனால நாம் நோக்கி வருகிறோம் தயாரிப்பு மற்றும் ட்ரையல் பேலன்ஸ். அதனால எல்லா வகையிலும் உங்களை கட்டுப்படுத்தி உங்களை முன்னே கொண்டு செல்கிறோம். அதற்கு பிறகு இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் கணினி கணக்கீடு செய்யும் போது உங்கள் கண்களுக்கு முன் தோன்றும் அந்த திரை உங்களை முன்னே கொண்டு செல்கிறது. ஏனெனில் திரையை கவனிப்பதால் நீங்கள் எந்த தவறும் செய்ய முடியாது. அது ஒரு புள்ளி. இரண்டாவது என்னவென்றால், அதற்கு பிறகு எத்தனை வகைகள் என்றால், வணிகத்திற்கேற்றவாறு நீங்கள் உற்பத்தியில் இருந்தும் வர்த்தகத்திற்கு, வர்த்தகத்தில் இருந்தும் ஒப்பந்தத்திற்கு, மருத்துவமனையில் இருந்தும் கல்லூரிக்கு சென்றாலும் அதற்கேற்றவாறு உங்களை குழுவாக்க அனுமதிக்கிறது. குழுவாக்கம் என்றால் 28 குழுக்கள் இருக்கின்றன. அந்த 28 குழுக்களில் இருந்து 22 1800 குழுக்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள அனுமதிக்கிறது. ஆனால் ஒரு குழுவையும் நீங்கள் நீக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் கோடிங் அடிப்படையிலான கணக்கியல் மீது சார்ந்திருக்கின்றனர். ஆனால் நமக்கு தெரிந்த அம்மாவை கூட நீக்கிவிட்டோம் என்று நினைத்தால் தேவையில்லாமல் அது சிரமப்படுத்தும் என்பதற்காக எந்த விதமாகவும் அதை செய்ய அனுமதிக்காது. சரியா? அதனால இப்போது நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கணினி மூலம் கணக்கியல் கற்றுக்கொள்வதில் முழுமையாக அடிப்படை கணக்கியல் அறிவை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் கணினி கணக்கியல் கற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த இலக்கை அடையலாம் என்பதே நான் சொல்றது. அதனால் நீங்கள் கவனமாக அதை செய்ய வேண்டும். நீங்கள் எனது ஒரு பாடப்பொருளை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல உயர்வை அடைய முடியும், அல்லது ஒரு நல்ல நிலையை பெற முடியும். நம்பிக்கையுடன் நான் இதை செய்தேன். இன்று நான் செய்யும் செயல்பாடு என்னவென்றால், இதுவரை நான் பிராந்திய அளவில் ஹைதராபாத் பகுதியில தான் இருந்தேன். ஒரு ஆசிரியராக பிறகு ஹைதராபாத் பகுதியில மட்டுமே நான் மாணவர்களுக்கு வகுப்புகள் சொல்லத் தொடங்கினேன். வருவதற்கு எனக்கு தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஆகிய இடங்களில் இருந்து எவ்வளவு பேர் வந்தாலும் என் இடத்திலே நடந்தது. ஆனால் இப்போது நான் முழுமையாக இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பிராந்திய மொழியிலே உங்களுக்கு முழுமையாக புரிய வேண்டும் என்பதற்காக, ஆங்கிலம் சிரமமாக இருக்காமல் இருக்க, உங்கள் பிராந்திய மொழியில் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக முழு பாடத்தையும் பிராந்திய மொழியில் மொழிபெயர்த்து வைத்துள்ளேன். அதற்கு பிறகு என் வீடியோக்களும், ஏனெனில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிமுக அம்சம் வீடியோவிலேயே உள்ளது.
அது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. வீடியோவாக இருக்கும். அதில் ஒவ்வொரு அம்சமும் உங்கள் பிராந்திய மொழியிலேயே விளக்கப்படுகிறது. உங்கள் பிராந்திய மொழியிலேயே விளக்கப்படுவதால் உங்களுக்கு எந்தவிதமான சந்தேகம் வேண்டாம். நீங்கள் காமர்ஸ் படித்தவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்தவிதமான தயக்கம் வேண்டாம். யாராக இருந்தாலும் நாளைக்கு எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கணக்கு பதிவை, அக்கவுண்டிங் கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு தேவையுள்ள யாருக்கும் இன்னும் 15 முதல் 20 நாட்களில் எல்லோருக்கும் அனைத்து பிராந்திய மொழிகளிலும் வழங்கப்படும். முதலில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் தயாராகும். எனவே உங்களுக்கு ஏதேனும் கோரிக்கை இருந்தால், நீங்கள் ஒரு பியாராக இருந்தால் அல்லது ஆர்வம் இருந்தால் அதை ஒரு கருத்தில எழுதுங்கள். நீங்கள் எந்த பிராந்தியத்தில் இருக்கிறீர்கள் என்பதையும் கருத்தில எழுதுங்கள். பிறகு எந்த மொழி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எழுதுங்கள். நீங்கள் பிராந்திய மொழியை தயார்படுத்த விரும்புகிறீர்களா? இல்லையெனில் ஆங்கிலம் போதும் என்று நினைத்தால், அதன்படி நான் இதை முழுமையாக செய்யாமல் நேரிலாக உங்களுடன் பேசுவேன். பேசிக்கொண்டு உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வேன். அதனால் இன்று வகுப்பு. என் வகுப்புகளை ஆதரிப்பீர்கள். என் வகுப்புகள் மூலம் நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு செல்வீர்கள் என்று நம்பிக்கையுடன் இந்த வகுப்பறையை தொடங்கும் முன்னதாக ஒரு ஆரம்ப உரையை உங்களுக்கு வழங்குகிறேன். மிக்க நன்றி. நல்ல நாளாக இருக்கட்டும்.